ஹலோ மீடியா மக்களே, எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். ஸோ நீங்கள் வீடியோஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா ஜனநாயகனுடைய ட்ரெய்லருக்கு நீங்கள் எந்தளவுக்கு பயங்கரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற கீழே கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தளபதியை ரொம்ப பிடிக்கும், நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ இதுக்கான வீடியோ என்னென்னா, காலையிலேருந்து இந்த ஒரு நியூஸ் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்னா சொல்லணும். ஜனநாயகனுடைய ட்ரெய்லரானது லீக் ஆகிடுச்சு ஒரு 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 சின்ன செகண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி வீடியோஸ்லாம் போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னு உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா அது லீக்கெல்லாம் ஆகலை. ஸோ இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள்லேருந்து ஒரு சில இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு வீடியோ மாதிரி க்ரியேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறமா தான் மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த லீக் ஆகி பார்க்குறதுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஸோ நமக்கு மட்டும் இல்லை, டீமுக்குமே ரொம்ப கஷ்டமானதாக இருக்கும். என்னடா இத்தனை நாள் கஷ்டப்பட்டு எடுத்தோம், அது லீக் ஆகிடுச்சே அப்படின்ற மாதிரிலாம் தோணும். ஸோ ஏதோ ஒன்று லீக் ஆகலை, லீக் ஆகாமல் இருந்தாலே நல்லது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அது மட்டும் இல்லாமல் டீம் சைட்லேருந்து தொடர்ந்து அப்டேட் ஆனது கொடுத்து ஒரு வழியாக ட்ரெய்லர் வரைக்கும் வந்துட்டோம் அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ முதல் தளபதி கச்சேரி, அதுக்கப்புறமா ஒரு பெரிய வரலாறு, செல்ல மகளே, நேற்று ராவண மவன்டா. ஸோ அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒன்று. திடீர்னு அப்டேட் கொடுத்தாங்க. நான் கூட படத்துலேருந்து ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வச்சு அந்த இது ராவண மவன்டா சாங் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் அந்த ஆடியோ லான்ச்லேருந்து எடுத்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரிலீகல் வீடியோவை மாற்றிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ அதுக்கு பயங்கரமாக சிங்க் ஆச்சு அந்த ஒரு இதானது, அந்த தளபதியோட அந்த ஒரு ரியாக்ஷனாக இருக்கட்டும், ஸோ அந்த சாங்காக இருக்கட்டும். ஸோ அவருக்காகவே எழுதின ஒரு பாட்டுப்பா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராகவும் இருந்தது அந்த ஒரு ரிலீகல் வீடியோவானது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபைனலி நம்மலாம் பயங்கரமாக வெயிட் பண்ணி இருந்த அந்த ஒரு மூமெண்ட் ஆஃப் த டேக்கு வந்துட்டோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஈவினிங் 6:45க்கு படத்துடைய ட்ரெய்லரானது ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ட்ரெய்லர் எப்படி இருக்கும் அப்படின்றது காலையிலேருந்தே மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா கடைசி படத்தோட ட்ரெய்லர் பயங்கரமாக இருக்கணும்ப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. வினோத் அவர்கள் டெஃபினட்டாக ஒரு செதுக்கலான ஒரு ட்ரெய்லரை கொடுத்துருக்கணும். ஸோ படமும் ரொம்ப பயங்கரமாக இருக்கணும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த ஒரு ட்ரெய்லர் டியூரேஷன் ஆனது கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னும் நிறையாவது மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. பட் ட்ரெய்லரானது ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா தான் படமானது எப்படி இருக்க போகுது, என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றதெல்லாம் தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது பகவந்த் கேசரியா இல்லையான்ற டாக்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் மேபி ட்ரெய்லரானது ரிலீஸ் ஆச்சதுக்கப்புறமா அதெல்லாம் ஓரளவுக்கு சால்வ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், நீங்கள் இந்த ஒரு ட்ரெய்லருக்கு எந்த அளவுக்கு பயமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற கீழே கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் உடனே பார்க்க தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். டட்டா பை பாய்.